ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் ஆகியோர் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. இதனையொட்டி டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதேபோன்று குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் டெல்லியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது மனைவி சுதேஷ் தன்கருடன் வந்து வாக்களித்தார். வாக்களித்த பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வாக்களிப்பது என்பது பொறுப்பும் அதிகாரமும் இணைந்தது என குறிப்பிட்டார். காலை 9 மணி நிலவரப்படி ஆறாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் 10.82% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 5 கட்ட தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் தற்போது வரை 428 தொகுதிகளில் வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் 6ஆம் கட்டமாக 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தைச் சேர்ந்த 58 தொகுதிகளில் வாக்குப்பதிவு தொடங்கியது. இதில் முன்னாள் முதலமைச்சர்கள் மனோகர்லால் கட்டார், மெஹ்பூபா முஃப்தி, முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மேனகா காந்தி, தொழிலதிபர் நவீன் ஜிண்டால் உட்பட மொத்தம் 889 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். 1,14,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு 11,04,000 அரசு ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே இன்று காலை 9 மணி நிலவரப்படி 10.82% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது.